வணக்கம். புத்தாண்டு தினமான இன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு சவரிபடையாச்சி வீதியில் அமைந்துள்ள ஏஜேகே டிவி அலுவலகத்தில் ஏஜேகே டிவி நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சவரிபடையாச்சி வீதியில் அமைந்துள்ள ஏஜேகே டிவி அலுவலகத்தில் அனைத்து இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்கள் முன்னிலையில் கடந்த 25 வருட காலமாக எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் நலனில் முழு அக்கறை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஏஜேகே டிவி நிறுவனத்தின் சேர்மனாக நியமனம் செய்து அனைத்து இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்கள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் ஏஜேகே டிவி சேர்மன் திரு ஜான்குமார் அவர்களின் துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் அவர்களையும் ஏஜேகே டிவி நிறுவனத்தின் நிறுவனர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மற்றும் அனைத்து ஆபரேட்டர்களும் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் 2022ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2023ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக ஏஜேகே டிவியின் நிறுவனத்தை தற்பொழுது தமிழக மாவட்டங்களான கடலூர், பெரம்பலூர், மதுரை, சேலம், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒளிபரப்பு செய்து வரும் நிலையில் மேலும் ஏஜேகே டிவி நெட்வொர்க்கை விரிவாக்கம் செய்யும் பொருட்டு அடுத்த ஆண்டிற்குள் 3 லட்சம் செட்டாப் பாக்ஸ்கள் வரை விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏஜேகே டிவியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கூட்டத்தில் IPTV, VOD மற்றும் ஏஜேகே டிவி நிறுவனத்தின் இன்டர்நெட் சேவையை புதுவை நெட் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துவது, ஏஜேகே டிவியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த அளவிற்கு நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருந்து பொருள் உதவி மற்றும் ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை வழங்கிய ஏஜேகே டிவி சேர்மன் திரு ஜான்குமார் அவர்களுக்கு இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும், மேலும் ஏஜேகே டிவி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உடல் உழைப்பு மற்றும் பொருள் உதவி செய்த இயக்குநர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2022ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2023ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் 1. நமது நிறுவனத்தில் கடந்த 25 வருடமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நலனில் முழு அக்கறை கொண்ட அண்ணன் திரு ஜான்குமார் MLA அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது நிறுவனமான ஏஜேகே டிவியின் பெருந்தலைவராக சேர்மன் நியமிக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிர்வாகம் சிறப்பாக கொண்டு போயிட்டு இந்த வருஷத்தில் நிறைய செட்டப் பாக்ஸ் போடணும். நம்ம இதே இந்த நெட்வொர்க்கில் நான் மட்டும் ஓனர் உரிமையாளர் இருந்தேன்னா இன்னும் 5-6 லட்சம் பாக்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய இயக்கத்தில் எல்லாமே வந்து நீங்களும் நிறைய பேர் செட்டப் பாக்ஸ் வாங்கணும், ஓனாக விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட நெட்வொர்க் இருக்குது. மற்ற நெட்வொர்க்லாம் அப்படி இல்லை. எல்லோரும் பாக்ஸ் பார்த்தோம்னா எல்லாம் அவங்களுக்கு பாக்ஸ் அவங்க சொந்தமாக இல்லை, அவங்க வந்து வெளியிலேருந்து அடுத்தவங்கள்ட்டே வாங்கியிருப்பாங்க. இப்போ கிருஷ்ணமூர்த்தி 1000 கழிச்சுக்குதுன்னா 1000 பாக்ஸ் தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, 25 லட்ச ரூபா முதலீடு போட்டு இருப்பார். ஆனால் அதே கிருஷ்ணமூர்த்தி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனார்னா 20 லட்சமாக அவுட்டு அடுத்த பாக்ஸ் வாங்கிடுவார். அந்த பாக்ஸ்க்கு யார் உரிமையாளர் ஆகிடுவா? இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை என்னைக்கு ஆப்ரேட்டர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும்.
புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2022 ஆண்டு முடிந்து 2023 ஆண்டு பிறந்துள்ளதை ஒட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். கடற்கரை சாலையில் ஏற்பாடு செய்திருந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் பாடலுக்கு ஏற்றவாறு புத்தாண்டு கொண்டாட வந்தவர்கள் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த பீச்சில் வந்து நியூ இயர் என்ஜாய் பண்ணுவோம். 2011லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ப்ரொடெக்டிவ் வாஸ் வெரி குட். பாதுகாப்பு ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தடுப்பு வழியை அமைச்சு ஒவ்வொரு பகுதியாக மக்களை பிரித்து சரியாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்ந்தாலும் யாருக்கும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் சரியான முறையில் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லேருந்து பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் லைட்டிங் எப்படி போட்டிருக்காங்க? எல்லாமே நல்லா மியூசிக்கு இன்னும் நான் நிறைய கலை நிகழ்ச்சி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. ரொம்ப சேஃபாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நாங்களும் எங்களோட ஃபேமிலியோட எங்கள் புத்தாண்டை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இன்னும் அடுத்த வருஷமும் இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம். இந்த வருஷம் புத்தாண்டு வந்து புதுச்சேரியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் கொரோனா இருந்ததுனால சரியாக பண்ண முடியல. இப்போ இன்னும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்ட் பாண்டிச்சேரி ரொம்ப சேஃப்டியாக இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ ஹாப்பி நியூ இயர் ஆல். சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் குடிமகன்கள் அட்டகாசம் காரணமாக போலீசார் பலமுறை தடியடி நடத்தியதால் பொதுமக்கள் படுகாயம் அடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் குவிந்தனர். அப்போது பல இளைஞர்கள் மது அருந்தியபடி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது போதை தலைக்கேறியதால் அட்டகாசம் செய்தனர். இதனால் புத்தாண்டு கொண்டாட வந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பலமுறை கூட்டத்தில் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடியடி நடத்தினர். இதில் பொதுமக்கள் பலரும் படுகாயம் அடைந்தனர். தொடர்ந்து அவ்வப்போது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். இதனால் நட்சத்திர ஹோட்டல்கள் முதல் சாதாரண ஹோட்டல்கள் வரை நிரம்பி வழிந்தன.
ஏற்கனவே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகையால் முக்கிய சாலைகளில் நேற்று வாகன நெரிசல் காணப்பட்டது. நள்ளிரவு 12 மணியளவில் புத்தாண்டு பிறந்ததும் கடற்கரை பகுதியில் திரண்டு இருந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடந்த இடங்களிலும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தலைமை செயலகம் எதிரேயும் பாண்டி மெரினாவிலும் ஓட்டல்களிலும் ஆண்கள் பெண்கள் நடனமாடியபடி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்தனர். இளைஞர்கள் முக்கிய சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தபடி சென்றனர். ஏராளமானோர் குவிந்ததால் கடற்கரை துக்குமுக்கு ஆடியது. புத்தாண்டு பிறந்ததையொட்டி புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசலிகா, மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயம், அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள தூய யோவான் தேவாலயம், நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், தட்டாஞ்சாவடி புனித ஃபாத்திமா அன்னை தேவாலயம், வில்லியனூர் தூய லூர்து அன்னை தேவாலயம், ஆரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலயம், முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் ஆலயம் உள்பட புதுவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனைகளும் நடந்தன. இதேபோல காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள், மிஷன் வீதியில் உள்ள செட்டிக்கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள், ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஹயக்ரீவர், MS அக்ரஹாரம் கோதண்டராமர் வீர ஆஞ்சநேயர் கற்பக விநாயகர், ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணியர், பாகூர் மூலநாதர், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர், திருக்காஞ்சி கங்கபராக நதீஸ்வரர், பெத்துசெட்டிப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி, லாஸ்பேட்டை முருகன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. வீராம்பட்டினம் பகுதியில் மீனவ சமுதாய மக்களின் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மக்களின் இடஒதுக்கீடு சம்பந்தமாக வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மக்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் உள் ஒதுக்கீடாக EBC எனப்படும் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் பட்டியலில் 2% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மத்திய அரசாங்கம் MBC மற்றும் EBC இடஒதுக்கீட்டினை மாற்றி அமைக்க உள்ளது. இதனை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிலைப்பாட்டை மாற்றி முன்பிருந்தவாறு இடஒதுக்கீடு தொடர வேண்டும் எனவும் அதற்கு அனைத்து கிராமங்களையும் இணைத்து எவ்வாறான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் வீராம்பட்டினம் சமுதாய கூட்டத்தில் மக்கள் குழு முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் மலையாளத்தான் தலைமையில் வீராம்பட்டினம் கிராம தலைவர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி தமிழரசின் நகரில் மின் பற்றாக்குறையை போக்க புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்துள்ளார். மணவெளி தொகுதி தமிழரசி நகரில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சபாநாயகர் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை சரி செய்ய மின்துறை அதிகாரிகளிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு அப்பகுதியில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் தமிழரசி நகரில் கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய சாலை அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள நிலையில் பணிகள் விரைந்து தொடங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி பெண்கள் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு 2023 பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகருக்கு விடியற்காலை முதலே சிறப்பு பூஜை நடைபெற்று தங்க கவசம் சாத்தப்பட்டது. புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை வணங்கி சென்றனர். பக்தர்களின் வசதிக்கேற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டு சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து வெளியே வந்த பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பக்தர்கள் எவ்வித அசம்பாவிதங்களை சந்திக்காத வகையில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மீனவ கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நிதி உதவியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த 2020-21 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மழை காலங்களில்
மீன் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முழுநேர மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்கிற பெயரில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்யப்பட்ட சந்தாதாரர்களிடம் இருந்து 2021-22 ஆண்டுக்கான சந்தா தொகையாக 1500 ரூபாய் வசூல் செய்து அதன் 2 மடங்கு இணையாக மத்திய அரசு வழங்கும் பங்கு தொகையான 3000 ரூபாயும் சேர்த்து மொத்த தொகையான 4500 ரூபாய் வீதம் ஒவ்வொரு மீனவ பயனாளிக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பகுதியில் உள்ள 30 மீனவர் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த 9175 உறுப்பினர்களிடம் இருந்தும், காரைக்கால் பகுதியில் உள்ள 17 மீனவர் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த 3815 உறுப்பினர்களிடமிருந்தும், மாஹேவில் உள்ள 2 மீனவர் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த 352 உறுப்பினர்களிடமிருந்தும், ஏனாமில் உள்ள 14 மீனவர் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த 559 உறுப்பினர்களிடமிருந்தும், ஆக மொத்தம் 18,977 உறுப்பினர்களிடமிருந்து 1500 ரூபாய் வீதம் வசூல் செய்து அதன் 2 மடங்கு இணையாக மத்திய அரசு வழங்கும் பங்கு தொகையான 3000 ரூபாய் சேர்த்து தலா 4500 ரூபாய் வீதம் 8,53,96,500 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் நேற்று நடந்தது. மீன்வளத்துறை அமைச்சர் தலைமை தாங்கி வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், மீன்வளத்துறை இயக்குனர் பாலாஜி, இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.